என்னோட வீடியோவில். சரியா நினைச்சீங்களா? நினைக்கல ஏன்னா ஒருவருமே எங்களுக்கு உதவி செய்யவும் இல்லை. எங்கட வீட்டை வந்து பார்க்கவும் இல்லை. நீங்க மட்டும்தான் எங்கட வீட்டை வந்திருக்கிறீங்க. உங்களை நன்றி நன்றி சொல்றேன். நன்றி சொல்றீங்க. சரிதானே? அப்ப தங்கச்சி எண்ணி பாருங்க எவ்வளவு இருக்கு. எத்தனை ஐயா என்ன தள்ளுறீங்கன்னு நீ பாருங்க. அதுக்கு பிறகு பேசுவோம். கையில பிடிக்கலாம் இருக்கீங்க காசை அப்படி தட்டி எடுங்க. நேரா எடுங்களேன். அப்படி தட்டி நேரா எடுத்து என்னங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 என்ன ஃபீல் பண்றீங்க சொல்லுங்களேன். இல்ல அதான் நானும் ஒரு காரணம் தான். நான் உதவி செஞ்சாக்களும் இருக்காங்க தானே. என்ன அவங்களும் 100 வருஷம் தான். நினைச்சு கூட பாக்கல. இது வரைக்கும் ஒரு பேரும் எங்களுக்கு 10 ரூபாய் உதவி செய்யல. படிப்பு செலவு நீங்க மட்டும்தான் கடவுள் மாதிரி வந்து. சரிதானே? உங்களுக்கு கிடைக்கணும் என்று இருந்திருக்கு, அதனால கிடைச்சிருக்கு. என்ன என்ன பதட்டமா இருக்க? அதான் இல்ல நீங்க வந்து நல்லா இருந்தப்ப நான் முன்னின்று உங்களுக்கு செய்யறேன் தானே. நீங்க நல்லா இருந்தா எனக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா அப்படி ஒரு கிடைச்சிருக்காது. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன். சொல்லப்போனால் ஒரு மாத காலங்களாக இருக்கும் இந்த குடும்பத்துக்கு. இந்த வீட்டை பாருங்க, 1 மாதத்துக்கு முதல் இங்கே வந்து உதவி கேட்டிருந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். நான் சொல்லப்போனால் ஒரு பாடசாலை செல்கிற மாணவி தான். அவங்க இப்போ ஓயில் எழுதிட்டு 7க்கு இப்போ கிளாஸுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ என்னோட தொடர்பு கொண்டு அண்ணனுக்கு உதவி தேவைப்படுது, உதவி எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து அவங்களையும் வீடியோ எடுத்து போட்டேன். நான் அப்படி வீடியோ எடுத்து போட்டதன் மூலம் அவங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு. அது எவ்வளவு கிடைச்சிருக்கு, என்ன உதவி கிடைச்சிருக்குன்னு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் அப்போ நான் இதுக்கு முதலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்கிறேன், 2,06,000 ரூபா கொடுத்துருக்கிறேன். அடுத்தது வீட்டுக்கான உதவியும் கிடைச்சிருந்தது. அதை விடுவோமே, இப்போ நான் எந்த கையால் வீடியோ மூலமாக கொடுக்குற பணத்தொகையில் இவங்களுக்கு தான் ஒரு பெரிய ஒரு பணத்தொகை என்று போக போகுதுன்னு சொல்லலாம். சரிங்க, இந்த பக்கெட்டுக்கெலாம் இருக்குது பணம். எவ்வளோ உண்டு நீங்கள் பாருங்கள், கடைசியில் பாருங்கள். கடைசியில் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ உண்டு. கடைசியில் பாருங்கள் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பணம் நான் கொடுக்க போகிறேன்னு அப்போ தான் தெரியும். கடைசி வரையும் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இந்த பிள்ளைக்கு சில உதவிகளும் கிடைச்சிருந்தது. முதலாவது இந்த சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தேன் நான். இதே சைக்கிள் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு சின்ன ஒரு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தேன் நான், ஒரு 11 வயசு பிள்ளை. அதே சைக்கிள் தான் இதுவும், லேடி சைக்கிள். இது 35,500 ரூபா இதில் சைக்கிள் விலை. ஓகே, நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடையும் பாருங்கள். இந்த வீட்டை கட்டித்தான் வீட்டுக்கான உதவி கேட்டிருந்து வீடியோ போட்டுனாங்க. ரொம்பவே கஷ்டம் தானே. பின்னுக்கு பார்த்தாலே தெரியுது, ஒரு ஓலை குடிசை. இப்போ நம்மளோட தமிழ் உறவுகள் எப்படி வீடு இல்லாமல் அன்றாடம் கஷ்டப்படுறதுன்றது ரொம்பவே ஒரு மன வருத்தம் படக்கூடிய ஒரு விஷயம் தானே. அதை உணர்ந்து தான் நான் வீடியோவாக போட்டேன். நான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மூலமாக உதவி கிடைச்சிருக்கு. ஓகே, அந்த அமௌண்ட் எவ்வளோ உண்டு கடைசியில் சொல்கிறேன் பாருங்க. ஓகே, வீட்டாக்களோட பேசுவோம். வாங்க, ஒழிஞ்சு திணிக்க வாங்க, எல்லாம் ரெடி வாங்க. என்ன வைக்கப்படுற பழையாக்கள் தானே நீங்க. ஓகே, தெரியும் தானே இவங்களை. வீடியோ மூலமாக பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஃபேஸ்புக்லேயும் சரி, டிக்டாக்லேயும் சரி, யூடியூப்பில், முக்கியமாக யூடியூப் தானே, அதுலேயும் பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படிமா இருக்கீங்க? உங்களோட உதவி வீடியோ எடுத்து கண்ணால் தானே எத்தனை 1 மாதத்துக்கு மேலே இருக்கும் போல. 1 மாதத்துக்கு மேலே 1 மாதத்துக்கு மேலே போயிருக்கும். சாரி, நான் இப்போ உதவி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சது, கிடைக்கலன்னு இல்லை தானே. அப்போ எல்லாம் இப்போ நீங்கள் கேட்டதை செய்யணுமன்றதுக்காக இப்போ உரிய பணங்கள் கொஞ்சம் சேர்ந்ததுக்கு பிறகு தான் அந்த உதவி வீடியோ எடுக்கணும்னு இருந்தேன் நான். அதனால தான் எவ்வளோ லேட் ஆகிடுது. விளங்குது தானே என்ன உங்களுக்கும்? நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் 2 லட்சம் ரூபா கொடுத்தேன். நான் 2,06,000 ரூபா கொடுத்தேன். நான் அப்படி கொடுக்கும்போது என்ன நினச்சிங்க, உங்களுக்கு பிறகு ஒரு வீடியோ எடுத்ததுக்கு பிறகு இன்னொரு வீடியோ எடுத்தேன். அவங்களுக்கும் உதவி வீடியோ செஞ்சு முடிஞ்சு உங்களுக்கு தான் கடைசியாக வந்திருக்கிறேன். அப்போ நீங்கள் அப்படி வீடியோ பார்க்கும்போது என்ன நினைச்சீங்க?
என்ன தம்பி வரையும் இல்லை நம்மளுக்கு உதவி கிடைக்காதுன்ற மாதிரி நினைச்சீங்களா? அப்படின்னு நினைக்கல நாங்க. அப்படி நினைக்கலையா? வருவாருன்னு தானே நினைச்சிருந்தேன். வருவாரு நான் நினைச்சீங்க. என்ன இப்படி இப்ப என்ன நம்பி நீங்க பேசிருக்கிறீங்கன்னு இப்ப யாரு என்ன சொன்னாலும் நீங்க என்ன நம்பி பேசிருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி நான் செய்ய தானே வேணும். என்ன ஓகே. இந்த சைக்கிள் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நல்லா ஓடுது தானே? என்ன நான் வச்சுக்கொள்றேன். நல்லா ஓடுது தானே? ஓகே. உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? கிரிசாந்தினி. கிருசாந்தினி. ஓகே. உங்களை நிறைய பேர் பார்த்தாங்க வீடியோ மூலமா. அப்படி பார்த்து உங்களோட ஊராக்களும் சரி கான்ட்ராக்களும் சரி ஏதாவது பேசினாங்களா? வளமையா நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பேசினாங்க. நிறைய பேர் கதைச்சவங்க. ஏன் போட்டு நீங்க எங்களுக்கு நீங்க போட்டிருக்க தேவையில்லை, நீ உன்ன போட்டிருக்கலாம், நீ என்ன குமர புள்ளைய போட்ட நீ அப்படி இப்படி நீங்க வித்து தின்றீங்களா, இந்த குமர புள்ளைய வித்து தின்றே நீ என்றெல்லாம் நிறைய பேர் கடைக்கு வந்தாக்களும் கேட்பாங்க, கிழங்கு வாங்க வராக்களும் கேட்பாங்க. எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க? அவ ஒரு 10-15 பேர் என்கிட்ட கேட்டிருப்பாங்க. இவைக்கிட்டையும் கேட்டிருக்கிறாங்க. உங்களோட ஊராக்களா? எங்களோட ஊராக்களும் தான். கொஞ்ச தூரத்துல இருக்கிற பக்கத்துல இருக்கிறார்கள் நிறைய பேர். அங்கிருந்து வராக்கள் எல்லாரும் என்ன நீங்க போன்ல கிடக்குறீர்கள், நிறைய பாத்திருக்கிறேன் நாங்க. யூடியூப்ல கிடக்குறீர்கள், டிக்டாக்ல கிடக்குறீர்கள், வாட்ஸ்அப்ல கிடக்குறீர்கள். இப்படி தட்டியெல்லாம் கேட்டாங்க, என்ன நீ போன்ல கிடக்குறாந்தா? அப்படியா? நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க சொன்ன நாங்க கஷ்டத்தல எங்களுக்கு தெரியாம வேற யாரும் வச்சுதான் இது பிச்சை எடுக்கிறாங்களாம் வீடியோ போட்டு. ரெண்டு பொம்பளை பிள்ளை என்னதுக்கு போட்டோன்னா நாங்க கத்தினாங்க நேற்று. அவங்க அவங்க அவங்கள்ட்ட இருந்தா மற்றவங்கள்ட்ட எல்லார்டையும் இருக்குமா? இல்லைன்னு தானே நாங்க போடுறோம். இருந்தா போடுவோமா அண்ணா? அவங்க சொன்னதாம் என்ன இப்படி போடுறாங்களாம் வீடியோண்டு. எப்படி போடுறாங்க? இது என்ன நம்ம என்ன செஞ்சோம்? நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துருமன்றதுக்காக பொறாமையில சொல்றேன். அதுதான் முக்கியமான பொறாமன்றது. ஏன் பண்றாங்க? முழு பேருக்கும் பொறாமதான். இப்படித்தானே அவங்களுக்கும் கஷ்டம் சொல்லி அவங்களும் போடுறதானே என்ன வேணும்னு சொன்னா அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கு கஷ்டம் சொன்னீங்க படிக்க முக்கியமான காரணம். இப்ப நான் உங்களை எடுத்தது காரணம் வந்து நீங்க வீடு அதெல்லாம் தாண்டி படிக்கிற பிள்ளை அப்பா இல்லாம இருக்கிறன்றத நான் எடுத்தேனா, வேற ஒரு காரணமும் இல்லை. என்னோட வீடியோஸை நீங்க பார்த்தா தெரியும், படிப்புக்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னா நான். அப்ப அந்த வகையில தான் உங்களையும் எடுத்தேன். படிப்புக்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னா தானே, அதே போலதான் இப்போ உங்களுக்கு வீடியோ போட்டு 2வது நாள் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா, அவர் என் மூலமா நிறைய ஹெல்ப்புகள் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அவர் உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய் போட்டுட்டாருன்னா டைரக்டா உங்களோட பேங்குக்கு. என்ன சொல்லி போட்டாரு? மாசம் மாசம் உங்களுக்கு அவர் 4 சொல்லிருக்காரு. என்ன அப்ப உடனே 20,000 ரூபாய் போட்டாரு. நம்ம இப்பயும் அவரோட பேசுவோம். சரியா கோல் இப்ப நீங்க அது செய்யறீங்களான்னு கேட்போம். என்ன கேட்போம் பாருங்களேன். இப்ப படிப்புன்றது முக்கியம். அதனாலதான் உங்களை வீடியோ எடுத்து நான் போட்டேன்னா சரியா தங்கச்சி. அதுதான் காரணம். இப்ப அதே மாதிரி இப்ப படிக்கிறதுக்கு என்ன நீங்க கிளாஸுக்கு எல்லாம் போறீங்க. என்ன அப்ப சைக்கிள் வசதி எல்லாம் இருக்கிறீங்க. அப்ப அதுக்கு சைக்கிள் உதவியும் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப நாங்க கேட்டாக்கள்கிட்ட சொன்னேன், நாங்க இப்ப கஷ்டத்தெல்லாம் போட்டு நாங்க புருஷன் பிடிக்கல, களவெடுக்கல, போய் சொல்ல நாங்க பப்பளிக்க மாத்தான் எல்லாம் செஞ்சு போட்டிருக்கிறோம். அதுல என்ன உங்களுக்கு கேட்டு நீங்களும் வேணுமெண்டா போடுங்க, உங்களுக்கு விரும்பினா கேட்கணும். உங்களுக்கு பொறாமையாண்ட நீங்க கேட்கணும், உதவி கிடைச்சிடும். முக்கியமான காரணம் அதுதான். இப்ப உங்களுக்கு கஷ்டம்ன்றதுக்குள்ள சொல்லுவாங்களா? இவங்களுக்கு கஷ்டம் மாதிரி கண்டு இப்ப யாராச்சும் உதவி செய்யறா கேட்டு உங்களை பத்தி சொல்லுவாங்களா? இல்ல சொல்ல மாட்டாங்க. வளைச்சு பொறாமக்காரர்கள் தான். அதுதானே சும்மா இருந்தா காசோட பிறகு இல்லையே. நாங்களும் இதான் இருந்து இப்பதான் எல்லாரும் நல்லா இருக்காங்க. அது ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு போகும். எல்லாரும் நல்லா இருந்தா நானே இந்த புள்ளைய போடுறேன். இருந்தா அதெல்லாம் யோசிக்கணும். அவங்க சும்மா வீடியோ போடுவோமா நாங்க இருந்தா? அதுதானே. என்ன ஓகே. நீங்க சொல்லாதான் நீங்க வந்து அப்படி இப்ப சொல்ல போனா இப்ப நான் உங்களுக்கு தர உதவியை பார்த்து இன்னும் பொறாமப்படுவாங்க. இன்னும் கட்டாயம் பொறாமப்படுவாங்க. சைக்கிளை கண்டு செய்யறாங்க தெரியுமா? சைக்கிளை வாங்கி தந்த உடனே வாங்கி கொடுத்துட்டாங்களே என்ற ஒரு இது அவங்களுக்கு இல்லாம இருந்தவங்க தானே என்றதுதான் கதைப்பாங்க. இவ படிக்க மாட்டா, இவக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லை, இவ என்னமா முன்னேற போறா, இவங்க இப்படியே போவாங்க ரெண்டு காது கேட்க கதைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல. என்ன உங்களுக்கு அந்த படிப்புக்குரிய உதவியும் கிடைச்சிருக்கு.
இப்போ உங்களுக்கு என்ன எம்எக்ஸ் படிக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்குரிய கடவுளை தமிழ்ன்ற தம்பி ம் இவ படிச்சு முன்னேறணும் ம் எல்லாத்த கண்ணுக்கு முன்னுக்கு நாங்க நல்லா இருக்கணும். அதான் நீங்க நல்லா இருக்கணும். கடவுளை தமிழ்ன்ற அதானே. இப்போ ஓகே, இப்போ சொல்ல போனா உங்களுக்கு இப்ப நான் சொன்னேன் தானே, இப்ப நான் சொன்னதை இப்ப கேட்டிருப்பீங்க நீங்க. இப்ப நான் நேரடியா வந்து ஒரு பணத்தொகை இப்ப 2,06,000 2,00,000 எல்லாம் கொடுத்தேன். இப்ப நான் தரப்போறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பணத்தொகை. அதை வச்சு கட்டாயம் செய்யல. அப்ப நீங்க என்ன உதவி முக்கியமா கேட்டீங்க? படிப்புக்கு அடுத்தது படிப்புக்கான உதவி கிடைச்சிட்டு, அதுக்கு அடுத்தது என்ன கேட்டீங்க? வீடு கேட்டீங்க. என்ன இப்ப சொல்ல போனா நானும் முயற்சி செஞ்சேன். ஒருவங்களை கூட்டி வந்தேன் நான், அது உங்களுக்கு சரி வரல, என்ன சரியா அமையல. அப்ப உங்களுக்கு சேர்ந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு வீடு ஒன்று கட்டுவோம். என்ன ஓகே தானே? எவ்வளவு பணம் வந்திருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டுவோம். என்ன இப்ப உதவி செஞ்சாக்களோட நம்ம பேசுவோம். சரியா? முதலாவதா அது நம்ம செய்வோம். அவங்கதான் முக்கியம் உண்மையிலேயே. என்ன அப்ப உதவி செஞ்சாக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே. இப்ப அவங்களோட நல்லா இருப்பாங்க. இப்ப நான் இல்லைங்களா ஒரு ப்ரோக் எடுக்கிறேன் என்னோட சாய்ஸ்ல. முதலாவதா வணக்கம் ப்ரோ. வணக்கம். அப்ப வீடியோ ஓடிக்கொண்டிருக்கு ப்ரோ. சொல்லணும் தானே? ப்ரோ என்ன சாப்பாடா, லஞ்சா? ஓகே ஓகே. உங்களோட அறிமுகத்தை சொல்லுங்களேன். என்ன எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்களேன் உங்களோட அறிமுகத்தை. உங்களோட பேரு சொல்லுங்களேன். உங்களோட பேரும் எங்க இருந்து அது மட்டும் காணும் தானே, சொல்லுங்களேன். எனக்கு தெரியும். இப்ப நீங்க உதவி செஞ்சாக்களுக்கு தெரிய தானே வேணும். உங்களுக்கு எவ்வளவு ப்ரோ அனுப்பினீங்க? உங்களுக்கு ஒரு லட்சம். உங்களுக்கு இந்த ப்ரோ மட்டும் 1,00,000 ரூபா அனுப்பினவாரு. நீங்க பேசுங்களேன். என்ன லண்டன்ல இருந்து பிரகாஷ் பேசுங்க. உங்களுக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். பேசுங்க. ஹலோ ப்ரோ, பேசுங்க. 2-3 நல்ல வார்த்தைகளை சொல்லிடுங்களேன். படிக்கிற புள்ள தானே. அதுக்காக தான் விலங்கு தானே, கல்வி என்றதுக்காக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினாங்க. நீங்க பேசுங்களேன் தங்கச்சி. ஹலோ சொல்லுங்க. ரொம்ப நன்றி அண்ணா. அது பிரச்சனை இல்லை, அது ஓகே. பட் உங்களோட வீடியோ பார்த்து நான் ஒழுங்கா படிச்சிட்டீங்கன்னா ஓகே. படிப்புக்காண்டி தான் அவங்க கூட மெயினா ஹெல்ப் பண்றது. மெயினா படிப்பு நோக்கி தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நான் நல்லா படிப்பேன். நல்லா படிச்சு ஒரு நிலைக்கு வருவேன். நல்லா வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க நான் ஹெல்ப் பண்றேன். அதான் நீங்களும் வேற உதவி தேவைன்னா சொல்லுங்க. ஓகே சரிதானே? ஓகே ப்ரோ. படிப்புக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா சொன்னீங்கன்னா சரி. சரியா? ரொம்ப நன்றி அண்ணா. இந்த ஒரு உதவியை மறக்க மாட்டோம் நாங்க. இன்னைக்கு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வாங்குவோம். சரி ஓகே. ஓகே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, நன்றி ப்ரோ. இவர் இது மட்டும் இல்லை, நிறைய ஹெல்ப்புகள் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, இன்னும் செய்ய போறாரு. பெரிய மனசு தானே உண்மையில. என்ன உடனே இப்போ நான் கேட்ட உடனே இப்போ உங்களுக்கு இப்படி வீடியோ பார்த்த உடனே கேட்ட உடனே அனுப்பினார். அதை நல்ல கல்விக்கான உதவின்னு சொன்னால் ஒரு முன்னுரிமை கொடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அப்போ நீங்கள் நல்லா படித்து இப்போ மார்க்ஸ் எல்லாம் இப்போ அன்றைக்கு அனுப்பினீங்க. என்ன அப்போ எத்தனை வந்தது? 80. என்ன இப்போ நல்லா படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஓகே ப்ரோ. ஓகே, நம்ம பிறகு பேசுவோம். என்ன சந்தோஷம் தானே உங்களுக்கு? ஓகே. அவரும் பிஸி. அவர் கடை வச்சிருக்கிறாரு, சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறாரு லண்டன்ல. ஓகே, நீங்களும் மறக்க கூடாது உதவி செஞ்சாக்கள் பேரு மறக்க கூடாது. சரி ப்ரோ, நம்ம பிறகு தொடர்ச்சியா பேசுவோம். சரியா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. பாய். பார்த்தீங்க தானே. என்ன இப்போ உங்களுக்கு கல்வின்னு சொன்னா தான் சொல்றேன். கல்விக்கு ஏதாச்சும் உதவி வேணுமெண்டா அதை நீங்க ஜோசிக்கு தேவையில்லை, அது கட்டாயமா கிடைக்கும். ஏன்னா அது கட்டாயமா கிடைக்கும். உங்களுக்கு கல்விக்கான உதவி இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் கிடைச்சிட்டு உங்களுக்கு. இன்னொரு ஆளோடையும் பேசுவோம். ஓகே, இவர் தான் உங்களுக்கு 20,000 ரூபா அனுப்பினவர். சரியா? அப்போ அந்த ஐயாவோடையும் பேசுவோம்.
வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். நீங்க காசு போட்டு எத்தனை நாள்? ரொம்ப நாளா, ஒரு மாதம் ஆயிட்டு என்ன? 20,000 ரூபாய்க்கு அனுப்பினீங்க. 20,000 ரூபாண்டு வீடியோ போய் கொண்டிருக்கு. ஹலோ ஹலோ விளங்குதா? வீடியோ தான் போய் கொண்டிருக்கு. உங்களோட அறிமுகத்தை சொல்லுங்களேன். என்ன இப்ப எனக்கு தெரியும், இப்ப உதவி செஞ்சாக்களுக்கு தெரிய தானே வேணும். அப்ப உங்களோட அதான் மீண்டும் முறை. என்ன பேர் சொல்லுங்க, உங்க கேக்குது? தயா லண்டன்ல இருக்கிறாரு. இவரு தான். அப்ப நீங்க சொன்னீங்க தானே ஐயா, நீங்க அவங்களுக்கு காசு போடுறேன்னு, என்ன மாசம் மாசம் போடுறேன்னு சொன்னீங்க. அது நடக்குமா, முடியுமா உங்களால? ஹலோ இல்ல, நீங்க கல்விக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க நானே, அது செய்வீங்களான்னு கேக்குறேன். நான் மாசம் மாசம் போடுறேன். அவங்க அக்கௌண்ட் நம்பர் நீங்க அனுப்பிட்டீங்களா இல்லையா? எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அனுப்பினேன். நீங்க அனுப்பித்தானே நீங்க அவங்களுக்கு டிரெக்டா போட்ட நீங்க. அந்த பிள்ளை 5ஆம் ஆண்டு பாஸ் பண்ணி சொன்ன அந்த பிள்ளை. நீங்க பேசுங்களேன் தங்கச்சி, ஒரு அங்கிள் மாதிரி தான். ஹலோ ஹலோ வணக்கம். ரொம்ப நன்றி அண்ணா. ரைட் ரைட் ஓகே. ஒன்றும் யோசிக்காதீங்க. நான் மாசம் மாசம் உங்களுக்கு காசு போடுவேன். சரியா? சரி. நீங்க படிச்சு முன்னேறணும், அவ்வளவுதான் எங்களுக்கு தேவை. நீங்களும் பல பேருக்கு நீங்க அதே மாதிரி நல்ல ஒரு தொழிலுக்கு போயிட்டு நல்ல உதவி செய்யுங்க. நான் நல்லா படிச்சு முன்னேறுவேன். நீங்க ஒரு நல்ல சரியான ஒரு கஷ்ட நிலைமையில இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஒரு அம்மா சரியா கஷ்டப்படுறா. அம்மா பட்ட கஷ்டம் நீங்களும் படக்கூடாது. நல்லா முன்னுக்கு வரணும். அதான் எங்களுக்கு தேவை. உங்களுக்கு சைக்கிள் உதவி கிடைக்குதானே? ஆமாம், சைக்கிள் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சா சந்தோஷம் ஐயா. மேலே படிப்புக்கான உதவியை செஞ்சா நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மாசம் மாசம் பேங்குக்கு 11ஆம் தேதி நான் காசு போடுவேன். சரியா? மாசம் மாசம் போடுவாராம். சரியா? சரியோ? உங்களுக்கு அத என்ன சொல்லுங்க, அந்த செலவு உங்களுக்கு நான் அனுப்புற காசு உங்களுக்கு செலவுக்கு காணாட்டி நீங்க எனக்கு இவர்கிட்ட சொன்னா சரி. நீங்க சரியோ? உங்களோட டியூஷன் ஃபீஸ்கள், உங்களோட டியூஷன் ஃபீஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு அப்படி காணாம இந்த மாசம் காணாம சொன்னா எனக்கு சொல்லுங்க. நீங்க இந்த மாசம் சரி இல்ல, அவர் சொல்றதானே அப்படி. நீங்க அப்ப அந்த டைம்ல காணாம இருந்தா சொல்லுங்க. சரி ஐயா, நாங்க தொடர்ச்சியா வீடியோ எடுக்கணும். அப்ப நம்ம பிறகு பேசுவோம். என்ன சந்தோஷம் ஐயா அவங்களோட பேசினது. உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன நல்ல விஷயம் தானே? என்ன உதவி செஞ்சாங்களோட பேசுறது. ஓகே. இப்ப நம்ம எல்லாம் தொடர்ச்சியா பயணிச்சு கொண்டு இருக்கிறோம் உதவி திட்டங்கள் மூலமா. ஓகே ஐயா. ஓகே ஓகே. லண்டன்ல இருந்து தயா. சரிதானே? ஓகே ஐயா, பாய் பாய். ஓகே. இன்னொரு ஆளோடையும் கதைப்போம். இவரு அனுப்பியிருக்கிறாரு. நீங்க அவர்கிட்ட கேளுங்க எவ்வளவு அனுப்பினு. சரியா? நான் சொன்னேன்னா அந்த சுவாரஸ்யம் உங்களுக்கு குறைஞ்சிருமென்று நினைக்கிறேன். ஓகே. சொல்லப்போனா இவரெல்லாம் அனுப்பி ஒரு கொஞ்சம் நாளாயிட்டு, கூட நாளாயிட்டு. ஒரு குறிப்பிட்ட ஒரு பணம் வாரத்துக்கு தான் வெயிட் பண்ணி திருந்தேன் நான். அதே மாதிரி கிடைச்சிருக்கு. அப்போ இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஹலோ அண்ணன், வணக்கம். ஓமண்ணன், உங்களோட ஒரு சின்ன அறிமுகத்தை நீங்க உதவி செஞ்சாக்களுக்கு சொல்லுங்களேன், உங்களோட அறிமுகத்தை. நான் கனடால இருந்து காய்க்கிறேன், சஞ்சய். இப்படி உங்களை வீடியோ பார்த்ததுல இந்த பிள்ளைக்கு ஹெல்ப்பா உதவி செய்யணும் என்று தோன்றுச்சு. அதான் நான் உதவி செய்தேன். இப்படி நீங்க நல்ல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறீங்க. அது மேன்மேலும் செய்ய வேணும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். ஆமாண்ணா, நன்றி. என்ன கொஞ்சம் டிலே ஆயிட்டேன்னு, நீங்க கொஞ்சம் காசு போட்டு கொஞ்சம் நாள் ஆயிட்டு. ஆனாலும் உரிய முறையில செஞ்சு முடிப்போம். என்ன அதான் அது நீங்கள் வேற வேற ஆக்களை சந்திக்கிறபடியா நீங்க டைம் எடுத்து தான் செய்யறேன்னு சொன்னீங்களா? அப்ப செய்து முடிச்சுட்டா சரி. செய்து முடிச்சு. இப்ப நீங்க எவ்வளவு அனுப்பினீங்க சொல்லுங்க. அப்போ
நான் என்னுடைய அந்த பைசிக்கிளுக்கு வந்து அந்த கென் என்று சொல்லி அவர் உதவி செய்தது. அவர் அதுக்கு எல்லாமே 2,36,000 இருப்பேன். கனடாவில் இருந்தா அனுப்பியிருக்காங்க. கனடாவில் இருந்தா இந்த 2,36,000 வந்தது. நான் சைக்கிளும் வாங்கி கொடுத்துட்டேன். நீங்க வீடியோல பார்க்கலாம், நீங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கும் காட்டலாம். நன்றி, என்ன நன்றி சொல்ல விடுங்களேன். ரொம்ப நன்றி. இந்த உதவியை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. மறக்க மாட்டேன் நாங்க எப்பவுமே. பிரச்சனை இல்லை தங்கச்சி, நீங்க மேலும் நல்லா படிச்சு இப்ப நீங்க ஓயில் எடுக்கிறீங்களாக்குமா? ஓயல் எடுத்துட்டேன், ஏஎல் படிக்கிறேன். ஏஎல் படிக்கிறீங்க. அப்ப ஏஎல் படிக்கிறதுக்கும் எதுவும் உதவி வேண்டாம், இந்த அண்ணா மூலம் உதவி செய்யலாம். சரி, உதவியை மறக்க மாட்டோம்ண்ணா எப்பவுமே. பிரச்சனை இல்லை தங்கச்சி. அதான் என்ன படிப்புன்னு சொன்னா உதவி செய்வாங்க, என்ன நல்லா படிக்கணும். சரிதானே? ஓகே அண்ணன், நன்றி அண்ணன். சஞ்சய் லண்டன்ல இருந்து. கென் சைக்கிள் உதவி செஞ்ச கென் அந்த அண்ணனுக்கும் நன்றி. என்ன வீடியோ பார்ப்பீங்க தானே எப்படியும்? வீடியோ அனுப்பிடுங்க. ஓகே 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 அண்ணன், பாய் அண்ணன், பாய். ஓகே பாய் பாய். ஹலோ. ஓ மன்னன், வணக்கம் மன்னன். வணக்கம். ஓ வீடியோ தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். நீங்க உதவி செஞ்ச பிள்ளை முன்னுக்கு நிக்கிறாங்க. அவங்களோட சின்ன அறிமுகத்தை சொல்லுங்களேன். என்ன உதவி செஞ்சாக்களுக்கும் தெரியத்தானே வேணும். உங்களோட பேரும் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா அதை சொல்லிவிடுங்களேன். பேரும் நான் இருக்கிற வந்து இப்ப லண்டன்ல, இந்த ஊர் வந்து வெள்ளெடுத்துறை, யாழ்ப்பாணம் வெள்ளெடுத்துறை. நீங்க ஒரு 46 அனுப்பினீங்க. என்ன 46 அனுப்பினாங்க. அவரும் சைக்கிளுக்கு தான் அனுப்பினாரு. ஆனா சைக்கிள் இன்னொரு ஆள் கட்டாயம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னதால இவர் உங்களோட வீட்டுக்கான உதவியை அவர் செய்யறாரு. என்ன அப்படித்தானே? அப்படி அதை செய்யுங்கன்னு சொல்றாரு. சரிதானே? அது ஓகே தானே? அண்ணன் சைக்கிளுக்கு வாங்கி தரதான் விருப்பம். அது என்ன செய்யற, அது அவரால் முடியலாம் போயிட்டங்களால் வாங்கி கொடுக்கறதுக்கு. அந்த உதவியை உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு நாங்கள் பயன்படுத்தி வீடு கட்டுறோம். என்ன நீங்க பேசுங்களேன் தங்கச்சியோட அண்ணன். ஹலோ. வணக்கம். ஓகே, வணக்கம் அண்ணா. உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. பிரச்சனை இல்ல. எனக்கு பார்த்த வீடியோ பார்த்தேன், அப்படி கேட்டுச்சு. படிக்கிற பிள்ளையை கட்டாயம் செய்யத்தான் சொல்லி ஒரு இதுல சைக்கிள் இல்லையாண்டோன்னு எனக்கு ஒரு நல்லா இதா போயிட்டுது. ஏன்னா அந்த இடத்துல என்ன நாங்களும் நாடி இருக்கா சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுக்க முடியாது. நான் வெறும் காசு போட்டுனேன். அவங்க பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் எந்த வழியாலையும் உங்களுக்கு உதவினா ஓகே, அது பிரச்சனை இல்லை. மறக்க மாட்டோம் அண்ணா இந்த உதவியே. இல்லம்மா ஓகே, பிரச்சனை இல்லை. லண்டன்ல இருந்து பிரபு. என்ன பிரபு. ஓகேண்ணா, நன்றி என்னன்னு உதவி செஞ்சதுக்கு. ஓகேண்ணா, நாங்க ஓகே ஓகே பிறகு நம்ம பேசுவோம். என்ன ஓகேண்ணா, பாய். ஓகேண்ணா, பாய். சந்தோஷம் அண்ணா, சந்தோஷம். அதானே இந்த படிப்புக்குன்னு சொன்ன பாத்தீங்க தானே. என்ன படிப்பு முக்கியம்ன்றதால பாப்பா இன்னொரு அண்ணன் தான் இருக்கிற. எவ்வளவு பேர் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்போ இவரை எடுக்க தூக்கல. அப்போ இவர் தூக்குறாருன்னு நிறைய பேர் பார்த்தவங்க விலங்குல. நிறைய பேர் நிறைய பேரும் பார்த்துருக்கிறாங்க. படிக்கிற பிள்ளையும் தானே, அதனாலதான் நிறைய பேர் உதவி செய்ய முன் வந்திருக்கிறாங்க. என்ன அது படிப்புன்றது முக்கியம் தானே. இப்போ இவர் ஓகே, இவர் தூக்கல்ல. சுசீந்திரன், இவரும் யூஎஸ்ஏல தான் இருக்கிறாரு. ஓகே சரி, இவரை தூக்கல. இப்போ நம்ம உதவி செஞ்ச ஆட்களோட நம்ம பேசினோம்னா, உதவி செஞ்ச அண்ணன் எல்லாரும் அண்ணன். ஒரு ப்ரோ, அவர் என்ன ஒரு ப்ரோ, அந்த பிரகாஷ்ன்றவர், அவர் மேலேயே ஒரு சின்ன பொடி. அவருக்கு என்னோட வயசு குறையதான், ஆனால் நிறைய உதவிகள் செய்கிறாரு. சரி, இப்போ நம்ம அதெல்லாம் விடுவோம். என்ன இப்போ நம்ம சந்தோஷம் தானே உங்களுக்கு பேசினது. உதவி செஞ்சாக்களும் ஞாபகம் வச்சுக்க தானே வேணும். என்ன ஓகே, உதவி செஞ்சாக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தாங்க. நீ உதவியை பெற்றுக்கொண்ட அவருக்கு அதை நான் மேலும் மேலும் கடவுளை வேண்டி கொள்கிறேன். பெற்றுக்கொண்டு உதவியை வழங்கியவருக்கு உங்களுக்காக எனக்கா பெற்று தந்து எனக்கு எங்களுக்கு இந்த உதவி கிடைச்சது. நீங்க விராட்டி எப்படி எங்களுக்கு தெரியும். நீங்க தானே எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இல்ல நீங்க தானே கொண்டு வந்து தாரீங்க. அதான் ஓகே, அதெல்லாம் பரவாயில்ல.
சரியா தங்கச்சி, இப்ப நம்ம பேசினோம் தானே உதவி செஞ்சாக்களோட. இப்ப நான் அவங்க அனுப்பின காசை தாரன், எவ்வளவு இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பெரிய ஒரு பணத்தொகை இப்போ உங்களுக்கு தான் தரப்போறேன் நான் நேரடியா வந்து. மேலே நீங்க ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் இந்த வீடியோவில், என்னோட வீடியோவில். சரியா நினைச்சீங்களா? இவ்வளோ நினைச்சு கூட பார்க்கல நாங்க. கனவுல நினைக்கல இப்படியெல்லாம் நடக்கும் நாங்க. நினைக்கவே இல்லை. நினைக்கல ஏன்னா இதுவரைக்கும் கூட காலத்துக்கு நாங்க எவ்வளவு வெற்றி கட்டிருக்கோம். ஒருவருமே எங்களுக்கு உதவி செய்யவும் இல்லை, எங்கட வீட்டை வந்து பார்க்கவும் இல்லை. நீங்க மட்டும்தான் எங்கட வீட்டை வந்திருக்கிறீங்க. உங்களை மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்றேன். நன்றி சொல்றீங்க. சரிதானே? அப்ப தங்கச்சி எண்ணி பாருங்க எவ்வளவு இருக்கு, எத்தனை ஐயா என்ன தள்ளுறீங்கன்னு நீ பாருங்க. அதுக்கு பிறகு பேசுவோம். கையில பிடிக்கலாம் இருக்கீங்க காசை. அப்படி தட்டி எடுங்க, நேரா எடுங்களேன். அப்படி தட்டி நேரா எடுத்து என்னங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 என்ன 50 தாங்க, நான் வச்சுக்கொள்றேன். வேறையா இதுல 50 5000 தாள்றிக்கு பாருங்க. 1 2 நின்னுங்கல்ல, இதுல 50 இருக்கு. அதுல 4 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 6000 ரூபா. அதுல 6000 ரூபா இருக்குன்னு. அப்ப இதுல 80 5000 தள்ளுறீங்கன்னு எண்ணினது 80 தானே. அப்ப 80 எவ்வளவு? 4 லட்சம். 4 லட்சம் ரூபா இருக்கு இதுல. சரிதானே? இப்ப இது மட்டும் இல்லாம இந்த 4 லட்சம் இல்ல தானே, உங்களுக்கு மொத்தமா கிடைச்சது 4,77,000 ரூபா சைக்கிளோட சேர்த்து. அடுத்தது நான் ஆரம்பத்திலேயே 15,000 தந்தேன்னா அதுவும் சேர்த்து உங்களுக்கு டிரெக்டா உங்களோட பேங்குக்கு ஐயா அனுப்பினாரு 20, அதெல்லாம் சேர்த்து 4,77,000 உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன ஃபீல் பண்றீங்க சொல்லுங்களேன். 100 வருஷம் நீங்க நல்லா இருப்பீங்க தம்பி. உங்களைத்தான் இல்ல அதான் நானும் ஒரு காரணம் தான். நான் உதவி செஞ்சாக்களும் இருக்காங்க தானே. என்ன இப்ப அவங்களும் 100 வருஷம் தான். மேலும் மேலும் நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன் அவங்கள. அதான் என்ன இப்படி எல்லாம் வரமாட்டேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. இது வரைக்கும் ஒரு பேரும் எங்களுக்கு 10 ரூபாய் உதவி செய்யல படிப்பு செலவுகள். நீங்க மட்டும்தான் எனக்கு கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க. பெரிய வார்த்தை அந்த வேலை. சரிதானே? உங்களுக்கு கிடைக்கணும் என்று இருந்திருக்கு, அதனால கிடைச்சிருக்கு. என்ன நாங்க ஒரு பேருக்கு மணியம் செய்யறதும் இல்லை, நாங்க நல்லதான் செய்வோம். எல்லாரும் எங்களோட பொறாம இதை பார்த்து இன்னும் பொறாமப்படுவாங்க. இது பொறாமத்தனத்துல உங்களுக்கு மனசு கஷ்டப்படி பேசினாங்க தானே, அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பதிலடி. என்ன இப்ப நீங்க கஷ்டத்துல உதவி கேட்டுனீங்க, இப்ப நீங்க சும்மா இல்ல தானே. அப்ப இதுதான் உங்களுக்கு ஒரு பதிலடி. வீடு இல்ல படிக்கிறது நிம்மதியா வீடு இல்ல, எங்களுக்கு வீடுதான் முக்கியம். இந்த வீட்டை கட்டி தந்தவங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுதானே. என்ன இத பார்த்து கூட பொறாமப்படுவாங்க, ஏதாச்சும் பேசலாம். அவங்க நம்மளை தாழ்த்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம பெருமையா தான் நினைக்கிறோம். நம்மள்ட்ட ஏதோ ஒன்று இருக்கு, நம்மளுக்கு நல்லது நடக்குன்றதால. என்ன அதான் நாங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இது மட்டும் இல்ல தானே, இப்ப உங்களுக்கு கல்விக்கான உதவியும் நீங்க நம்ம லைவாவே கேட்டீங்க. என்ன கல்விக்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன இது உங்களுக்கு சொல்ல போனா ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான உதவிதான். இந்தாங்க, அது உங்களோட காசு தானே, வச்சுக்கொள்ளுங்க. நீங்க சொல்லுங்களேன், நீங்க தானே முக்கியமான ஆள், உங்களுக்காக தானே வந்திருக்கி காசி. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா, இப்படி யாருமே எதுவுமே செஞ்சதில்லை. உதவி செஞ்ச உங்களுக்கும் இந்த உதவியை வழங்கி வச்ச எல்லாருக்குமே நன்றி. எப்பவுமே மறக்க மாட்டோம் இந்த உதவியை. படிக்கிறதுக்கு வீடு கரண்ட் வேணும் முதலாவது. இங்க பிள்ளை பக்கத்துல அந்த பிள்ளை அவள் டிவி போடுவாங்க, அவங்களோட வீட்டை ஒன்றும் செய்யல. அவள் கொப்பி எல்லாம் கிழிப்பாள், சின்ன பிள்ளை தானே.
இங்க வெளியால இருந்து படிச்சாலும் அதுக்கும் விளக்கு வச்சாலும் பூச்சிகள் அது இது வேற. பூச்சிகள் என்ன கஷ்டம் தானே என்ன இந்த இதுல இருக்கிறது. இப்ப சொல்ல போனா இந்த வார மாறி மலைக்கு நீங்க ஒரு வீட்டுல இருக்கலாம் என்ன. இப்ப கிடைச்ச உதவியை பயன்படுத்தி கட்டுற வீட்டுல இருக்கலாம் நீங்க என்ன. இப்ப உங்களுக்கு இப்ப முன்னின்று செய்யறதுக்கு யாரும் இல்லைன்றதால நாங்களே பொறுப்படுத்தி செய்யறோம். அது ஓகே தானே உங்களுக்கு என்ன. உங்களுக்கு கிடைச்ச உதவியே ஒரு ரூம் நீங்களே ஒருத்தரும் இல்ல சரிதானே பண்ணாவே செஞ்சு தரேன் என்ன. இப்ப உங்க 4 லட்சம் ரூபாய் இருக்கு 4,77,000 கிடைச்சது இல்ல என்ன விளங்கித்தானே என்ன. இப்ப சைக்கிளும் வாங்கி கொடுத்தாச்சு 15,000 ரூபாய்க்கு நீங்க கொடுத்து போட்டு போனேன். நான் அதையும் ஞாபகப்படுத்த தானே வேணும் என்ன. லண்டன்ல இருக்கிற கைதடி ஒன்றியத்தால தான் அது முதல்ல கிடைச்ச உதவி தானே என்ன. அதே மறக்க கூட லண்டன்ல இருக்கிற கைதடி ஒன்றியம் அவங்களுக்கு நன்றி என்ன. உண்மையிலே வந்து இவங்களுக்கு இந்த பணம் கிடைக்கணும்னு இருந்திருக்கு. அதனாலதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நான் நேரடியா வந்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய பணத்தொகை தந்திருக்கேன் முதல் தடவையா. அதனால எனக்கும் ஒரு ஸ்பெஷல் தான் இந்த வீடியோ சரிதானே. அது உங்களுக்கு தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கு என்ன. இது 4 லட்சத்துல கட்டலாம் தானே என்ன. 4 லட்சத்துல தாராளமா நீங்க சொன்ன மாதிரியே ஒரு வீடு ரூம் எல்லாம் கட்டலாம். கட்டலாம் சரிதானே. இப்ப இது கிடைச்சது கூட உங்களுக்கு பெரிய உதவிதான். பெரிய உதவி நீங்க அதை புரிஞ்சு கொள்ளணும் என்ன. கிடைக்கும்னு நினைக்கல. அப்ப அண்ணா வீடியோ எடுக்க வந்திருக்காரு சும்மா நார்மலா ஹெல்ப் பண்ணுவாரண்டா அப்படியா என்ன சொல்லுவ. என்னட்டு இருந்து என்ன எதிர்பார்த்தீங்க. வீடியோ நான் போடுறேன். நான் என்னோட வீடியோஸ் பார்த்தேன் நீங்க எடுத்திருப்பீங்க. இதுவரைக்கும் இப்படி ஒரு உதவி ஒருத்தருக்குமே கிடைச்சது. இது வரைக்கும் கிடைச்சது இல்ல. உதவி செய்யுங்க. நான் கஷ்டப்பட்டு படிப்புக்கணும். நான் வீட்டு வேலைக்கும் போயிருக்கிறேன். வீட்டு வேலைக்கு போயிருக்கிறேன். வெளிநாடு போயிருக்கிறேன். இடியப்பா வச்சு வித்திருக்கிறேன். புட்டா வச்சு வித்திருக்கிறேன். எல்லாம் நான் கஷ்டப்படாததே இல்லை. கஷ்டப்பட்டுக்கிறேன். இப்ப நாங்களும் வந்திருக்கிறோம். இனிமே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் என்ன. இப்ப அவன் படிச்சான்னு சொன்னா இப்ப நாங்க ஒரு அமைப்புல ஒரு ரூம் மாதிரி ஒண்ணு கட்டி தந்தோம்டா. வேலைக்கு போனா பெரிய ஒரு வீடு ஒன்று கட்டலாம் தானே என்ன. ஏன்னா பெரிய ஒரு அப்சர் ஒன்று கட்டுவீங்க. நல்ல வேலைக்கு போனா மேக்சிமம் எடுக்கிறவன்டா ஒரு நல்ல வேலை கிடைச்சி அத நல்லா இருப்பவன்னு நினைக்கிறேன் என்ன. ஓகே படிக்கிறது படிப்பு தானே முக்கியம். நீங்க வீட்டு வேலை தான் செய்ய விடக்கூடா படிக்க வைக்கணும். படிக்கிற வேலைதான். சரி ஓகே. இப்ப நம்ம இப்ப யாரு இந்த பணத்தை அனுப்பினு இன்னொரு தரம் சொல்லிடுவோம் என்ன. லிஸ்ட் எழுதி வச்சிருக்கிறேன் சொல்லிடுறேன். அவங்கள நம்ம மறக்க கூடாதானே. இந்த கையில இந்த பணம் இருக்குன்னு சொன்னா அவங்க தானே காரணம். இப்ப இந்த முன்னுக்கு இருக்கிற சைக்கிள் உதவியை செஞ்சது கனடாவில் இருக்கிற கென். அவர் 36,000 அனுப்பியிருந்தாரு. அடுத்தது வீட்டுக்கான உதவி சஞ்சய் கனடா அவர் 2 லட்சம் அனுப்பியிருந்தாரு. அடுத்தது நம்ம ப்ரோ பிரகாஷ் லண்டன்ல இருந்து 1 லட்சம் அனுப்பியிருந்தாரு. நன்றி ப்ரோ. தயா ஐயா லண்டன்ல இருந்து உங்களுக்கு மாசம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கட்டாயமா செய்வாருன்னு நினைக்கிறேன் என்ன. கல்விக்கான உதவி அவரு 20 அனுப்பியிருந்தாரு கல்விக்கான உதவியா. நன்றி ஐயா. சுசீந்திரன் அவரு USA அவரு 60,000 ரூபாய் அனுப்பியிருந்தாரு. அவரோட பேச முடியாம போயிட்டு அவருக்கும் நன்றி. அடுத்தது பிரபு கனடா அவர் 46 அனுப்பியிருந்தாரு என்ன. மொத்தமா உங்களுக்கு கிடைச்ச பணத்தொகை 4,77,000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கு என்ன. சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி என்ன. ஓகே. இப்ப காரணம் இப்ப பணம் அனுப்பினாக்கள். இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க. ஏதாச்சும் சொல்ல போறீங்களா. இப்ப இந்த குடிசை வந்து ஒரு வீடா மாற போகுது என்ன. நாங்க இந்த அன்றைக்கு மழை பெஞ்சதுக்கு சரியான ஒழுக்கு உடுப்பெல்லாம் நினைஞ்சு கரைச்சட்டி சோத்து பண்ண முழுது கையும் தண்ணி. அதுக்கப்புறம் அந்த பொலித்தினை வாங்கி போட்டேன் நாங்க. சரி ஓகே. இனிமே அந்த கவலை அந்த வேலை இனிமே நீங்க கஷ்டங்களை சொல்ல தேவையில்ல. இப்ப திருப்பவும் நம்ம அந்த வீட்டை கட்டி போட்டும் வீடியோ மூலமா காட்டுத்தானே வேணுமேனு. அப்ப சந்தோஷமா இருங்க. என்ன பதட்டமா இருக்க. அதான் இல்ல நீங்க வந்து நல்லா இருந்தா இப்ப நான் முன்னின்று உங்களுக்கு செய்யறேன் தானே. நீங்க நல்லா இருந்தா எனக்கு மட்டும் இல்லைன்னா அப்படி ஒரு கிடைச்சிருக்காதானே. அதானே மேல வந்து அது சொன்ன மாதிரி தானே படிக்கிற புள்ளன்றதால இந்த உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கின்றவீங்கள என்ன. அதானே இப்ப உங்களுக்கு இவங்களுக்கு தான் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நான் அதை உங்களுக்கு கையில கொண்டு தந்திருக்கிறேன் சரிதானே. இவங்களுக்கு தானே இவ்வளவு கொடுக்கணுமெண்டெல்லாம் இல்லை தானே என்ன.
ஓகே, அதை விளங்கிக் கொள்ளணும் என்னோட வீடியோஸ் பார்க்குறாக்களுக்கு. அதுதானே. ஏன்னா இப்ப எனக்கும் இப்ப நீங்களும் என்னோட யூடியூப் சேனல் பார்ப்பீங்க. இப்ப எனக்கு எப்படியான கருத்துக்கள் வருது ஏன்னா அதான் தாழ்த்துறாக்கள் தாழ்த்தி கொண்டாடிப்பாங்க. இப்ப எனக்கு ஒரு 2 பேர் இப்படி கமெண்ட் பண்றாங்கன்ற தவிர எனக்கு இப்ப 2 பேர் இப்படி பேட் கமெண்ட் பண்றாங்க. அப்ப அதுக்காக நான் விடலாமா, மனம் தளரலாமா? ஏன்னா 2 பேர் பேசுறதுக்காக இப்ப நான் செஞ்சு கொண்டிருக்கிற நல்ல காரியத்தை விடையில என்ன அது தாழ்த்துறாக்கள் தாழ்த்தி கொண்டாடி. சரி, ஓகே. ஒரு ஸ்பெஷலான வீடியோவா இந்த வீடியோ எனக்கு அமைஞ்சிருக்கு உண்மையிலேயே. இப்ப நான் நேரடியா வந்து உதவி திட்டத்துல செஞ்சதுலேயே இது ஒரு பெரிய ஒரு பணத்தொகை. ஓகேங்க, உண்மையிலேயே இந்த இடத்துல இறைவனுக்கு நன்றி சொல்றேன். உண்மையிலேயே இப்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுக்கு என்ன சொல்றேன். உண்மையில எனக்கு ஒரு எமோஷனல், எனக்கு உண்மையே இதா தருக்கு. இறைவனுக்கு நன்றி. என்ன நன்றி. ஓகே, நன்றி நானும் சொல்றேன். நானும் இப்ப மனசார சொல்றேன். அதுக்கு அடுத்தது என்னோட வீடியோஸை பாக்குறாக்களுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி அது 5500 ஆக போகுது. அவங்களுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்றேன். நான் உங்களெல்லாம் நான் எவ்வளோ நல்லது செஞ்சு கொண்டிருக்கிறேன். அடுத்தது வீடியோ ஷேர் பண்றாக்களுக்கு என்ன அடுத்தது வந்து எதிர்க்கிறாக்களுக்கு நன்றி தான் சொல்லணும். அவங்க அப்படி எதிர்க்கிறால தான் இன்னும் நல்ல இன்னும் கொஞ்சம் போகணும்ன்ற மாதிரி லெவலுக்கு போகணும்ன்ற மாதிரி தோணுது. என்ன இன்னும் நல்லா இருப்பீங்க நீங்க. சரிதானே? ஓகே, சந்தோஷம். சரி, அப்ப வீடியோ முடிப்போம் சந்தோஷமா. அடுத்த தடவை வந்து வீடியோ எடுக்கும் போது ஒரு வீடு ஒன்று இருக்குமெண்டு கட்டாயம் இருக்கும். என்ன அடுத்த தடவை இல்ல நம்ம நாளைக்கு உங்களை வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். என்ன இப்ப நான் இதை புரிஞ்சுக்கொள்ளணும் தானே. இப்ப காசு இப்ப உங்களோட வீடியோ எடுத்து எவ்வளவு நாளும் டிலே ஆனது காரணம் இந்த ஒரு பணத்தொகையை சேர்க்கறதுக்காகத்தான். என்ன விளங்குதானே? என்ன அதுக்காக தான் நான் காசு கையில கிடைச்சி உங்களை வீடியோ போட்டதுக்கு பிறகு அதெல்லாம் டக்குன்னு நடந்துரும். சரியா? அப்ப நாளைக்கு ஆரம்பிப்போம். ஓகே, இறைவனுக்கு நன்றி. மேலேயே இந்த வீடியோலாம் சொல்றேன், சொல்லணும், கட்டாயம் சொல்லத்தானே வேணும். என்ன இந்த இடத்துல வச்சதுக்கு என்ன. ஓகே, என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும்னு சொல்லுங்க. அப்போதானே என்ன சப்போர்ட் பண்ணத்தான். இப்ப உங்களை மாதிரி நிறைய கஷ்டப்பட்டாக்கள் இருப்பாங்க. இப்ப நான் தேவைப்படுறாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க தானே. இப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் தானே, பெரிய ஒரு மாற்றம் நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த குடிசைய இதுக்கு ஓலை கட்ட கூட மட்டை கட்ட கூட வசதி இல்லாம தான் நான் இருந்தேன். தகரம் அடிக்க கூட வசதி இல்லாம இது கிடைச்சது எனக்கு பெரிய சந்தோஷம். என் மூலமா நிறைய பேருக்கு மாற்றம் நடக்கணும் என்று நினைக்கிறார்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, சந்தோஷமா இந்த வீடியோ முடிப்போம். உங்களுக்கு இந்த பதட்டமா இருக்கா இல்ல பேச்சு வருது இல்லையா? என்ன சரி, ஓகே, நம்ம எல்லாம் முடிச்சுட்டு பேசுவோம். என்ன வீடெல்லாம் ஓகே. ஓகேங்க, தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு நன்றி. இந்த குடும்பத்துக்கு மீண்டும் சொல்றேன், இந்த குடும்பத்துக்கு 4,70,77,000 கிடைச்சிருக்கு. இப்ப இந்த கையில இருக்கிறது 4,06,000 இந்த கையில இருக்கு. சரிதானே? இப்ப நான் அப்படியே கொண்டு போய் உங்களுக்கு முன்னின்று செய்யக்கூடிய யாரும் இல்லைன்றதால நானே முன்னின்று செய்யறேன். அண்ணாவா இருந்து செய்யறேன். ஓகே, நன்றி. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.